Hello everyone. Example 5.14 பார்க்க போறோம். Estimate the value of y 3.2 using forward interpolation formula by choosing the four values that will give the best approximation. So tableau column பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூ 0 ல இருந்து 6 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. நமக்கு 7 வேல்யூ கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 4 வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படிங்கறாங்க. Using forward interpolation formula. So forward நமக்கு என்ன x ஓட வேல்யூ இந்த 3.2 இருக்குல்ல. இந்த 3.2 வந்து முன்னாடி ஸ்டார்டிங்ல இருக்கணும்ங்கறாங்க. சோ பாத்தீங்க அப்படினா 3.2 என்ன 3 க்கு 4 க்கு நடுவுல இந்த இடத்துல தான் வரும். அப்படிதானே? சோ அப்ப எந்த 4 வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கலாம் இங்க? இந்த இருக்குல்ல. இந்த லாஸ்ட் 4 வேல்யூஸ் எடுத்து வச்சுக்கோங்களே. 3.2 நமக்கு இங்க வரும். சோ அப்ப கரெக்ட்டா முன்னாடி வருது. ஃபார்வர்டா நமக்கு என்ன x ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன ஃப்ரண்ட்ல வரும். முன்னாடி வரணும். சோ அதனால நம்ம x ஓட வேல்யூஸ் 3 4 5 6 அதுக்குரிய கரஸ்பாண்டிங் y வேல்யூஸ் வச்சு அப்ளை பண்ண போறோம். சோ இப்ப இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். x ஓட வேல்யூஸ் 3 4 5 6 அதுக்குரிய y வேல்யூஸ் நமக்கு இங்க 16 20 24 38. so as usual first இது வந்து நமக்கு இங்க x0 இந்த வேல்யூ y0 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. so 20 ல இருந்து 16 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 4 24 ல இருந்து 20 சப்ட்ராக்ட் பண்ணா 4 38 ல இருந்து 24 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 14. then next 4 ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணா 0 14 ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 10. then 10 ல இருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படினா 10. சோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன அப்படிங்கறத மார்க் பண்ணிரலாம். சோ அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு இங்க டெல்டா y0. இந்த டெல்டா ஸ்கொயர்ல வந்து இது டெல்டா ஸ்கொயர் y0 and லாஸ்ட் வேல்யூ டெல்டா கியூப் y0. சோ இப்போ நம்ம என்ன ஃபார்வர்ட் ஃபார்முலால நமக்கு அடுத்து தேவைப்படுறது n ஓட வேல்யூ. சோ n வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபார்முலா x minus x0 by h. சோ x ஓட வேல்யூ தான் நமக்கு क्वेश्चनல என்னன்னு கொடுத்திருக்காங்க 3.2 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இத அப்ளை பண்ணிரலாம் இங்க 3.2 minus x0 வேல்யூ மொத x வேல்யூ இந்த இடத்துல 3 divided by h னா என்ன நமக்கு equal interval spacing. சோ இதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வித்தியாசம் என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. சோ h ஓட வேல்யூ நமக்கு இந்த இடத்துல 1. சோ அப்ப 3.2 ல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படினா 0.2 divided by 1. சோ அப்ப n ஓட வேல்யூ நமக்கு இந்த இடத்துல என்னன்னு கிடைச்சிருச்சு 0.2. சோ இப்போ நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணிரலாம் வேல்யூஸ் எல்லாத்தையுமே. சோ y is equal to y0. சோ y0 வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ 4. சாரி y0 வேல்யூ ஃபர்ஸ்ட் y0 வேல்யூ இந்த இடத்துல 16 இருக்கு. சோ 16 plus n. சோ n ஓட வேல்யூ நமக்கு இங்க 0.2 ன்னு இருக்கு. அத அப்ளை பண்ணிரலாம். 0.2 by 1 factorial 1 into delta y0. so delta y0 தான் நமக்கு இங்க 4 ன்னு இருக்கு. into 4 plus n into n minus 1. so n value 0.2 then n minus 1 அப்படினா 0.2 minus 1 divided by 2 factorial னா 2 into 1. so delta square y. so delta square y பாருங்க என்ன இருக்கு நமக்கு இந்த இடத்துல 0. so into 0 plus again n minus 1. so 0.2 into 0.2 minus 1 at the n minus 2 na 0.2 minus 2. அதுக்கு அடுத்து இங்க delta cube y0. so delta cube y0 வந்து நமக்கு இங்க 10 இருக்கு. into 10 divided by 3 factorial na 3 into 2 into 1. so bracket உள்ளதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிரலாம் அந்த இடத்துல. 0.2 minus 1 அப்படினா minus 0.8. similarly 0.2 ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா minus 0.8. 0.2 ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படினா நமக்கு இந்த இடத்துல minus 1.8. சோ பார்த்தோம் அப்படினா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க நம்ம அப்படியே எழுதிடலாம் அந்த இடத்துல. 16 0.2 யும் 4 யும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 0.8. இந்த இடத்துல பாருங்க 0 வால அந்த ஃபுல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும். சோ 0 வால என்ன மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு டைரக்டா என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல 0 தான் கிடைக்கும். சோ அப்ப இத மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணா போதும் இங்க. சோ இந்த இடத்துல மேல 1 2 3 4. சோ 4 டேர்ம்ஸ் இருக்கு. அதே மாதிரி 2 மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் தான் நமக்கு இங்க. சோ இந்த 4 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 6 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா நமக்கு இங்க 0.48. சோ எல்லாமே பிளஸ் டேர்ம்ஸ் தான் இருக்கு. அப்ப டைரக்டா நம்ம ஆட் பண்ணா போதும். சோ ஆட் பண்ணோம்னா 17.28. so y ஓட வேல்யூ 17.28 ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு.